ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவத் நாராயணேன ஸ்வயம் ஓம் நாராயணோ பரோ வ்யக்தாத் அண்டம் அவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்துமே லோகாः சப்ததீவாச்ச மேதினி. பக்கம் 234. அயம் ஸ்லோகः அன்யதா வாக்யதः கைச்சித் கதம் நித்யானாம் கில கர்மாணாம் ஈஸ்வரார்த்தே அனுஷ்டீயமானாம் தது பல அபாவாத் அகர்மாணி தானி உச்யந்தே கௌண்யா விருத்தியா தேஷாம் ச அகரணம் அகர்ம தச்ச பிரத்யவாய பலத்வாத் கர்ம உச்யதே கௌண்யா ஏவ விருத்தியா. ஒண்டர்ஃபுல், இன்ட்ரெஸ்டிங். இந்த 4:18 பகவத்கீதா ஸ்லோகம். இப்போது நம்ம 18 ஸ்லோகத்தில் ஆச்சாரியார் கிருஷ்ணாச்சாரியார் சொன்னார். அதுக்கு விளக்கம் பாஷ்யக்காரர் சங்கரர் சொன்னார். அதை பார்த்தோம். பாஷ்யக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல கிருஷ்ணருக்கு சப்போர்ட் பண்ணுறார். என்ன சப்போர்ட் பண்ணுறாரு? கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மம். அது எப்படியா முடியும்? ஒருத்தர் செயல் பண்ணால் செயல் பண்ணது சொல்லணும், செயல் பண்ணலைன்னா செயல் பண்ணலன்னு சொல்லணும். விபரீதமாக இருக்கே, இல்லை இது விபரீதம் இல்லை, சமயக் ஞானம்தான். ஏன்னா சப்ஜெக்ட் மேட்ரு அப்படி, புரியுதா? இப்போ சம்பந்திக்கிட்ட பேசணும்னு வச்சுக்கலேன். பொண்ணாத்து சம்பந்தி இருக்குது, பையாத்து சம்பந்தி இருக்குது. ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி பேசக்கூடாது. இது வேறு டேர்னில் பேசணும், அது வேறு மூட்டில் பேசணும்.
டோனே வேறு மாதிரி இருக்கு. ஏன்னா பொண்ணு கொடுத்துருக்கோம். பொண்ணு கொடுக்குற இடத்துல நம்ம அங்கே வந்து அடக்கி வாசிக்கணும். பையன் கொடுத்த இடத்துல சொல்லக்கூடாது. பொண்ணு அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஷவுட் பண்ணிக்கலாம், எப்படி வேணும் கொஞ்சம் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கேன். மிஞ்சி மிஞ்சி போனா பையன் தனியாக போய்டும், அவ்வளோதானே, நோ ப்ராப்ளம். ஆனால் பொண்ணும் வீட்டுக்கு வந்துட்டா வச்சுக்கோ, அவளுக்கு தொல்லை, நமக்கு தொல்லை. புரியுறதா? அதுக்கு சின்ன குழந்தைய நம்ம கொஞ்சம் அந்த கொழுந்து அல்ல, அது கொழுந்தனார் மாதிரி இருக்கும் அந்த குழந்தை பெருசாச்சுன்னா. அப்போ டோன் டிஃப்ரெண்ட். இப்போ சங்கராச்சாரியர் பாஷ்யம் பண்ணுறாருன்னா அந்த பாஷ்யம் டிஃப்ரெண்ட். அதுதான் நம்ம இப்போ இது வரைக்கும் படித்தோம். இப்போ பாஷ்யக்காரருக்கு ஆப்போசிட்டாக இந்த கருத்தை சொல்லலாம். நீர் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறீங்கள, நாங்கள் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுவோம். எல்லாமே என்னென்னா இந்த இன்டர்பிரிட்டேஷனில் தான் பிரச்சனை வரும். நான் இப்படி நினைக்கிறேன், நான் இப்படி சொல்கிறேன், இல்லை வேறு மாதிரி நினைக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வெளியில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சகஜமான பிரச்சனை வரும். இவர் பாஷ்யக்காரர் என்ன சொன்னார்னா, முதல்ல இது விபரீத ஞானம் இல்லை, அதுக்கு கிராமர்லாம் கொடுத்து விளக்கினார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, ஆத்ம சமவேதையா இப்போ கடைசியாக படித்தது. அங்கே என்ன சொல்கிறாரு, கர்ம அபாவ பிரவருத்தி நிவர்த்தி நடக்கும். ஓகே, பிரவருத்தி நிவர்த்தி பண்ணுறது எதுவோ அது அகங்காரம். கடைசியில் கன்க்ளூட் பண்ணும்போது அவர் வந்து அகங்கார சந்தியா கரெக்டாக சொல்லிட்டார். அங்கே ஒரு மறைச்சி பேசினார் அகங்காரத்தை. அகர்ம அபாவ கர்ம அபாவை பற்றி சொன்னார். நீ கர்ம அபாவம் பண்ணால் கூட பிரவருத்தி நிவர்த்தி பண்ணினா அது அகங்காரம், இன்டைரக்டாக சொன்னார். அதுக்கு பாஷ்யக்காரர் வந்து 5 பாயிண்ட்டு அது சொன்னார். காரகத்துவாத், அப்புறம் பகுத்துவாத், அதெல்லாம் பண்ணினா அதில் அகங்காரத்தில் வருது. இப்போ பாஷ்யக்காரர் இது வரைக்கும் நம்ம படித்தது எல்லாம் என்னன்னா, அகம் கர்த்தா அகங்காரா, இதுதான் தத்துவபோதத்திலையும் சொல்லிருக்காரு. சரி, அகம் அகர்த்தா ஆத்மா, இது ரெண்டுத்துக்குள்ள டீலிங் தான் நம்ம பார்த்தோம். மூணாவது நம்ம அதிக பிரசங்கித்தனமாக வாழ்க்கையில் பண்ணுறது என்ன அப்படின்னா, அகம் கர்த்துர்த்து. கர்த்தா கூட கர்த்தா பிரச்சனை கிடையாது, கர்மா பிரச்சனை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்மா ஞானத்துக்கு விரோதி கிடையாது. எவ்வளோ அமௌண்ட் வேணால் கர்மா பண்ணலாம், புரியுறதா? நீ பண்ணாமல் இருந்தனா சோம்பேறித்தனம் ஒழிய அதை தவிர வேறு எதுவும் இல்லை, புரியுதா? இந்த வேதாந்தத்துக்கு வந்தவன் குருட்டில் போயிடுவான், கர்மா பண்ணாமல் போயிடுவான். வேதாந்தத்துக்கு வந்துட்டார் அவர், புரியுதா? அப்படிலாம் கர்மா உன்னால் பண்ணவும் முடியாது. இப்போ இந்த பூர்வபக்ஷி சொல்ல போகிறான், அதுக்கு பாஷ்யக்காரர் சொல்ல போகிறாரு, புரியுதா? நீ கர்மாவை மாத்திரம் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா என்ன ஆயிடுவ தெரியுமா அப்படின்றதெல்லாம் சொல்ல போகிறார். அதனால் வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக், புரியுதா? அதுக்கப்புறம் என்ன சொன்னார், இங்கே டிபேட்டு கர்த்தா அகர்த்தா கர்ம அபாவன்றது எதை பேஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்னா, ஆத்மா அகங்கார பேஸ் பண்ணியிருக்கு. இதில் எக்ஸ்ட்ரா கூடுதலான ஒரு காம்ப்ளிகேட்டட் பண்ணி போடுவான். சில பேர் என்ன பண்ணுவான், சமாதானம் பேசுகிறேன்னு சொல்லி 2 பேரையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு வந்துடுவான். காம்ப்ளிகேட்டட், அதுக்கு எதிரி காலிலே விழுந்துருக்கலாம், புரியுதா? அது பெஸ்ட்டு, புரியுதா? உனக்கு சண்டை வந்ததுன்னா அவங்ககிட்டே நீ பேசி தீர்த்துட்டுனா இந்த சமாதானத்துக்கு வராம பாரு, அவன் வந்து குழப்பம் பண்ணி விட்டுருவான். அதனால் சாட்சிக்காரங்க சண்டைக்காரங்கள்லாம் விழுந்துடலாம், அது பெஸ்ட்டு. ஏன்னா சண்டை போட்டாலும் நம்ம 2 பேருக்குள்ளே போயிடும், வாத பிரதிவாதத்துக்கு போயிடும். 3வது ஆளுக்கிட்ட கொண்டு போகக்கூடாது. இதுதான் நரேந்திர மோடியோட தேசிய முடிவு. எங்கள் நாட்டு விஷயத்தை நீ எவனாக இருந்தாலும், எவன் கொம்பனாக இருந்தாலும், எங்கள் நாட்டு விஷயத்தை நாங்கள் தீர்ப்பையா, நீ எதுக்கு நடுவில் வர? நான் வந்து அவங்க வீட்டுக்கு, நீ எதுக்கு வர?
இவ்வளோ தான் சிம்பிள் பாலிசி அவர். ஓகே, அது நடக்கிறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு, கர்த்தா அகர்த்தா, இந்த கர்மமோ அகர்மமோ எதில் நடக்கும்? என்ன காம்ப்ளிகேட்டட்னா, அகம் கர்த்தா அகங்காரக அது பிரச்சனை இல்லை, அகம் அகர்த்தா ஆத்மா அதுவும் பிரச்சனை இல்லை. புரியுறதா? இந்த கர்த்தா இருக்குல்ல, கர்த்தா கர்த்தா சுதந்திரமானவன். கர்த்தும் அகர்த்தும் அந்நியதா கர்த்தம். நான் எவ்வளோ செய்யணுமோ செய்யலாம், வேண்டான்னா நிறுத்திக்கலாம். நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. கர்மா ஒன்றும் பெரிய இவ்வளோ செய்யணும்லாம் கணக்கெல்லாம் கிடையாது. வேண்டாம் விட்டுலாம். அதனால் கர்த்தா சுதந்திரமானவன். ஆனால் நம்ம கர்மம் பண்ணுறோமே, நாம் சுதந்திரமாக இருக்கோமான்னா இல்லை, அப்படியே ஒன்றி போயிடுறோம். கர்த்திருத்துவம் வந்தது, கர்த்திருத்துவம் வந்தது. அபிமானி, கர்ம அபிமானி, அகங்கார அபிமானி. எல்லா பிரச்சனைக்கும் இந்த அபிமானம் தான் பிரச்சனை. இந்த கரணம் இருக்கு இல்லையா, எதெல்லாம் கரணம்? பாடி மைண்டு சென்சஸ் கரணம். இது எதுக்கு கர்த்தாலு போடுற அனாவசியமா? ஏற்கனவே பிரச்சனையாக இருக்கு. கர்மா மோட்சத்தை கொடுக்காது. அகம் கர்த்தா அகங்காரகா அது பண்ணினா எவ்வளோ பண்ணினாலும் மோட்சம் வராது, ஆனால் துன்பம் வராது. ஆனால் நீ இந்த கரணத்தை கர்த்தாவாக்குறப்பாரு, அங்கே தான் நீ துன்பப்படுற. சம்சாரி ஆகிறதுக்கு காரணம் கரணத்தை மனசை கர்த்தாவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் கர்த்திருத்துவம் போக்திருத்துவம். கர்த்திருத்துவம்னா என்ன சுவாமி? சும்மா எப்போ பார்த்தாலும் சொல்லியிருக்கீங்கன்னா, மனசில் தோன்றினதெல்லாம் கர்த்தாவாக பண்ணுறப்பார், புத்தியை பயன்படுத்தாமல். அதுக்கு பேர் கர்த்திருத்துவம் போக்திருத்துவம். இந்த கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் பண்ணுற ஆள் தான் சம்சாரி. அப்போ சம்சாரி யார்? சுக துக்கத்தில் மூழ்கி இருக்கிறவன், பிரச்சனையில் மூழ்கின்னு இருக்கவன், இவன் தான் சம்சாரி. இது தெளிவாக தானே இருக்கு, கிளியராக தானே இருக்கு. இது நம்ம மதன் ஒருத்தர் பேசுவார், கிளியர் கட் அப்படின்வார். அந்த மாதிரி கிளியர் கட்டாக தானே இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியலன்னு சொல்லக்கூடாது, செய்ய முடியல வேணால் சொல்லு. ஆனால் புரியலை, நீங்கள் பேசுகிறதே புரியலை, இன்னும் இது ஃப்ரெஞ்சு பாஷையில் பேசுகிற மாதிரி இருக்கீங்க, அப்படிலாம் இல்லை. கரெக்டாக தான் இருக்கிறது, தெளிவாக இருக்குது. ஓகே, அப்போ காம்ப்ளிகேட்டடு எங்கே பண்ணுறோன்னா, கர்த்தா பண்ணினாலே அகம் கர்த்தா மன்யதே, இது விமூடாத்மா. அப்படி கிருஷ்ணர் சொல்கிறார். விமூடாத்மான திட்டுறதில்லை. நமக்கு ஏதாவது சொன்னால் கூட திட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ பழைய காலத்திலலாம் அப்பா அம்மா திட்டுவாங்க. அப்பா அம்மா திட்டோன்னே எங்கள் அப்பா திட்டாருப்பா, எங்கள் அப்பா திட்டாரு அப்படி சொல்லுவான். இப்போ எங்கள் அப்பா திட்டான், அப்படி டேர்ன் மாறுறது, கர்த்திருத்துவம் வந்துடுது. முன்னாடி ஜாலியாக எங்கள் பாஸ் திட்டாரு, இல்லை எங்கள் குரு திட்டாரு, இன்னும் பெரிய விஷயம். அதை பர்சனல் ஆக்குறது இல்லை. புரியுதா? இவன் இப்போ இப்படி இப்படி முறைச்சி பார்த்தா கூட இப்போ ஒரு மாதிரி பார்க்குறாரு என்ன, அப்படி காம்ப்ளெக்ஸ் ஃபெலோ, காம்ப்ளெக்ஸ். இவன் பண்ணிக்காத காம்ப்ளெக்ஸ் லோகத்தில் எதுவுமே கிடையாது. ஆக இவன் கல்லை கட்டிட்டு பிறந்துட்டான். நான் துன்பத்தில் தான் தோய்வேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் போல இருக்கு. காம்ப்ளெக்ஸ் இல்லாமல் நார்மலாக இரு, சகஜமாக நீயா இரு. புரியுறதில்ல? அந்த மாதிரி இருக்கணும். அப்போது இந்த அகம் அகங்கார விவேகம் தெரியணும். அகம் அகங்கார விவேகம், டிஸ்டிங்ஷன் தெரியும். எது அகம் எது அகங்காரம். அந்த அகங்காரத்தில் நான் கர்த்தா அந்த ஆர்சியை பயன்படுத்த போகிறோமா அல்லது ஆரம்ப பயன்படுத்த போகிறோமா, மீடியம் இருக்கு இல்லையா, அந்த மீடியம் பயன்படுத்த போகிறோமா,
இது நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நீ வேலை பண்ணும்போது காரகம் இருக்கணும். கர்மா பண்ணால் காரகம் இருக்கணும். அந்த காரகம்னா என்ன? ஏன் பண்ணோம், எதுக்கு பண்ணோம், எப்படி பண்ணோம், புரியுதா? இதெல்லாம் வந்து காரகம், புரியுதா? இப்போ பந்தல் போட்டுருக்கணும், நேத்திக்கே வந்துருக்கணும் அந்த திருமலை பந்தல் போடுறதுக்கு. என்ன வெள்ளிக்கிழமை வரணும், ஆளே காணும். அவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த துணியில் தானே பந்தலை, நஞ்சு போச்சுன்னா முதலுக்கே மோசமாகிடும் அப்படின்னு நினைப்பார் போல இருக்கு, தெரியல. ஆளை காணும். இப்போ சொல்லிட்டு வந்திருக்கேன் நான், மத்தியானத்துக்குள்ளே போடலன்னா கேன்சல் பந்தல், நாங்கள் இங்கேயே நடத்துக்கிறோம் ஃபங்க்ஷனை அப்படின்னு. அப்போ காரகம் இருக்க, அந்த காரகத்தை விட்டுடுறான். அதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. அப்போ காரகம் பண்ணிட்டா அது அகங்காரம், புரியுதுங்களா? அப்போ அகங்காரமும் பிரச்சனை கிடையாது. நான் அகங்காரத்தை ஓன பண்ணிக்கிறல்ல, அங்கே தான் நீ பிரச்சனை பண்ணுற. ஏன்னா ஒரு ஒர்க்கு நடக்கணும்னா அகங்காரத்தில் தான் வேலை பண்ண முடியும். ஏன்னா ஆத்மா வேலை பண்ணாது, அனாத்மா வேலை பண்ணாது, அகங்காரத்தை வேலை பண்ணி ஆகணும். அதனால் அகங்காரம் தவறு கிடையாது, கர்வம் குணத்தில் தப்பு. இதனால் இதெல்லாம் தெளிவாகிடுச்சு. இப்போ இதெல்லாம் வந்து பாஷ்யக்காரர் இப்போ சொல்லி கன்க்ளூட் பண்ணிட்டார். இப்போ கடைசியாக கன்க்ளூட் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா, இதெல்லாம் இருக்குது, இப்படி பண்ணினா நீ அசுபாத், அதனால் நீ ராகத்வேஷம் இல்லாமல் நீ பண்ணு. அவன் பண்ணினவன் சக அசுபாத் சம்சாரம் மோக்ஷிதகா பவதி, அவன் இந்த மாதிரி பண்ணால் மோட்சத்தை விடுதலை அடைவான். கிருதகிருத்திய பவதி இத்தியர்த்தா. ஓகே, அப்படி சொன்னார். நீ என்ன நினைக்கிறேன்னா, இப்போ வந்து டைட்டாக இருக்க, கொஞ்ச நாள் கழிச்ச உடனே ரிலாக்ஸ் ஆகிடுவேன். அப்படி ஒரு நப்பாசையில் இருக்க பாரு, நெவர். இப்போ நிம்மதியாக இருக்காதவன் ஃப்யூச்சரில் நிம்மதியாக இருப்பேன்னு நினைக்கிறது எழுதி வச்சுக்கோங்க, நிம்மதியாக இருக்க மாட்டான். ஒருத்தர் தப்பிச்சு போகிறான்னா, எங்கே போனாலும் ராமபானம் வந்தது, தப்பிக்கவே முடியாது. நான் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்துட்டேன். நான் முன்னாடி சொன்னேன் லாட்ஜி, அதோட ஒரு சீக்ரெட்டாக சொல்கிறேன் பாருங்க. கந்தாசிரமம் திருவண்ணாமலையில், அங்கே போய் ஆசிரமத்தில் பர்மிஷன் போட்டு 3 நாளுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க திருவண்ணா. இப்போ எப்போயே தெரியாது. அப்போ போயிட்டு 3 நாள் போய் பர்மிஷன்லாம் போட்டேன். ஏன்னா நல்ல சாப்பாடு, சாதுவான சாப்பாடு, கொஞ்சமாக தான் இருக்கும். அது ஆனால் ரொம்ப நல்லா திருப்தியாக இருக்கும். நான் பார்த்த ஆசிரமங்கள்லேயே வந்து த பெஸ்ட்டு வந்து திருவண்ணாமலை ஆசிரமம். எவனும் நம்ம மம்புக்கு வரமாட்டான். சப்போஸ் நீ வாலண்டரியாக நீ எவன் அன்புக்கு போனீன்னா அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அப்படி ஒரு நல்ல பாலிசி அது. ஆனால் இந்த போக்கர் இருக்காங்களா, கிரிவலம் இருக்குல்ல, அவன் வருவான், எங்கே வேணா இருப்பான் அவன். அந்த திருவண்ணாமலை சுற்றி எல்லா இடத்துலையும் இருப்பான். நான் அப்படியே உக்காந்துருவேன். ரமணர் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா, நமக்கு ஒரு ஐடியா வரும் இல்லையா? அப்படி அதே இடத்துல போய் உட்காந்தா ஒரு ரமணர் ஆயிடலாம். சாமி எங்கேருந்து வரீங்க? அப்போ இந்த ட்ரெஸ் இல்லை, பூர்வாசிரம ட்ரெஸ். ஆனால் நம்ம இப்படி உட்காரோம்ல, அது வெள்ளை ட்ரெஸ்ஸில் கூட சாமி சொல்லுவாங்க. சாது யாரும் ஒருத்தர் இருக்குன்னு டாக்லாம் இருக்குது, ரமணர் டாக்கு, பேரெலாம் மறந்து போச்சு. அப்போது அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது, அங்கே சாமி எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? ஓ, பேச மாட்டீங்களா? சரி, நான் பேசுகிறேன். அதாவது இதில் என்ன சொல்ல வரேன்னா, எங்கே தப்பிச்சு போனாலும் அங்கே ஒருத்தர் பேசுறதுக்கு வருவான். கோமுக்கு போனால் கூட வருவான், அங்கே வருவான். நிஜமாவே நான் சொல்கிறதில்ல, மிகைப்படுத்தல, ஒரு இமேஜினேஷன் சொல்கிறேன். கோமுக்கில் போய் கங்கை புறப்படுற இடம், அங்கே போய் நடுவில் ஒரு பாறையில் போய் உட்காந்துருந்தேன் நான். கோமுக்கு அப்படி வருது, அதில் ஒரு பாறை, என்னை சுற்றி இப்படி தண்ணி வரும், இப்படி தண்ணி வரும். கரையிலேருந்து ஒருத்தர் பார்க்குறான்,
ஒரு ஒரு மிஸ்டிக் ஐடியா தான். இப்படிலாம் சித்தர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களோட ஸ்பரிஷம் தொட்டால் இப்படிலாம் ஆகும், அப்படிலாம் ஒரு ஒரு வேக ஐடியா இருக்குது. சாமி எங்கேருந்து வரீங்க? அப்போ கோமு கோரைக்கே இருக்குது, இதுக்கு மேலே போக முடியாது. அப்புறம் தபோவனம் மேலே அந்த அந்த தபோவனத்தில் இவர் போனார், தபோவன் மகாராஜ், அதனால தான் அவருக்கு தபோவனம் போனார். அதுக்கு மேலே இப்போ மனுஷெல்லாம் போக முடியாது, அது எக்ஸ்ட்ரீம் அது. அப்போது நீ தப்பிக்க முடியாது, பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியாது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்புறம் ரிட்டைர்மெண்ட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம் முடியாது. இப்போ நீ ரன்னிங்லேயே ரெஸ்ட் எடுத்தா எப்பவுமே ரெஸ்டாக இருக்கலாம். பிரச்சனையிலேயே பிரச்சனை இல்லாமல் இருந்தால் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். இந்த உலகத்திலேயே இருந்தால் தான் இந்த உலகத்திலேருந்து வெளியில் இருக்கலாம். இந்த குடும்பத்திலே இருந்தால் தான் குடும்பத்திலேருந்து வெளியில் இருக்கலாம். இதுதான் கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மம். அப்போ வேதாந்தா இடியேட்டெல்லாம் கிடையாது, பர்ஃபெக்டாக சொல்லித்தரது, பர்ஃபெக்டாக இருக்கிறது. இது அவர் பண்ணார். நீ ஃப்யூச்சர் பிளான்லாம் பண்ணாத, இப்போவே பிளான் பண்ணு. இப்போ இது நயாமையான்னு கத்துறதில்ல வீட்டில் வெளியிலலாம், அதுலேயே அப்படியே திருஷ்யம் பாரு. எது திருஷ்யம் தது ஜடம். கவன் கத்துறது உன் பாப்பான்னு வச்சுக்கோ. இங்கே பாப்பா இங்கே பாரு, திருஷ்யம் எது திருஷ்யம் தது ஜடம் சொல்லு. அப்புறம் நீ கத்துவ சும்மா ரெண்டு, அது சொல்லும் எது திருஷ்யம் தது ஜடம். ஜடத்துக்கு ஜடம் தான் பிறக்கும், புரியுதா? பிறந்தாலே ஜடம், இருந்தாலே ஜடம், புரிந்தாலே ஞானம். புரியுதா? நீ பிறக்கிறையா இல்லை இது பண்ண போறியா, அது பிரச்சனை இல்லை. புரியறதா புரியலையான்னு பாரு, புரியணும். புரியுதா? விஷயங்கள் புரியணும். நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சதுனால நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இதில் நம்ம பாஷ்யத்தை நம்ம பண்ணிட்டு வரோம். அதில் அவர் என்ன சொன்னார்னா, ஏன் இங்கே பூர்வபக்ஷம் வருது அப்படின்னா, கிருஷ்ணர் 4:17 கர்மனா ஹபி போத்தவ்யம் போத்தவ்யம் ச விகர்மனா அகர்மண ச போத்தவ்யம் ககனா கர்மனோ கதிகி. இங்கே பாருங்க, அது ஆழமானது. கர்மம் தத்துவம் ஆழமானது. நீ புரிந்து கொள்ள வேண்டியது, அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? கர்மம், அப்புறம் விகர்மம், அகர்மம். இந்த பூர்வபக்ஷி வரத்துக்கு உதயமாகறதுக்கு காரணம் என்னன்னா, விகர்மணச்ச அதுவும் அகர்மந்தான். விதி நிஷேதம், செய்யணும் செய்யக்கூடாது, டூஸ் டோன்ஸ். இப்போ டோன்ஸ்ன்றது கர்ம அபாவம், அகர்மம். அதை தான் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறாரு, கர்மத்தில் அகர்மம். புரியுதா? அப்போது இவனுடைய ஐடியா நம்ம என்ன சொன்னோம், ஆத்மா அனாத்மா அகங்கார பற்றி பாஷ்யக்காரர் சொல்லி முடித்தார். இவன் என்ன சொல்கிறான், நித்திய கர்மா அது கர்மாவா அகர்மாவான்றது தான் டிஸ்கஷன். நித்திய கர்மா, விகித கர்மா, வேதத்தில் விதிக்கப்பட்டிருக்க கர்மா, வைதிக கர்மா, அல்லது நமக்கு தெரிஞ்ச சந்தியாவந்தனம், அல்லது நமக்கு புரிஞ்ச இந்த பஞ்சமகா யஜ்ஞம். இந்த பஞ்சமகா யஜ்ஞம், சந்தியாவந்தனம், பாராயணம், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் நித்திய கர்மா. தினசரி பண்ணுறதுனால நித்திய கர்மா கிடையாது. தினசரி பண்ணுறதுனால நித்திய கர்மா கிடையாது. கட்டாயமாக பண்ண வேண்டிய கர்மாவுக்கு பேர் நித்திய கர்மா. இப்போ பொண்ணு ருதுவாகிறான்னு வச்சுக்கோங்க, அந்த டயத்தில் சில கர்மா பண்ணணும். அது என்னது? அது நித்திய கர்மா. இப்போ நித்திய கர்மா, நைமித்திய கர்மா, கட்டாயம் செய்ய வேண்டிய கர்மா, அதுக்கு பேர் நித்திய கர்மா. இங்கே பாஷ்யத்தில் கண்டிப்பாக நம்ம 41 சம்ஸ்காரம் பற்றி எடுத்திருக்கோம் பிறவத்தில் காலடியில்.
இந்த 41 சம்ஸ்காரம் இருக்கு இல்லையா, இந்த குழந்த பிறக்கிறது இதெல்லாம் அப்போ ஒரு ரிச்சுவல் பண்ணணும், ஒரு கர்மா பண்ணணும். அது வந்து வயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியிலேருந்து அது இந்த ஊரை விட்டு போகிற வரைக்கும் கர்மா இருக்குது. அந்த கர்மாலாம் நித்திய கர்மா. ஓகே, அப்போ நித்திய கர்மா அப்படி சொல்லிட்டா என்ன அர்த்தம்னா கண்டிப்பாக செய்ய வேண்டிய கர்மா. ஓகே, அது வந்து தினசரி பண்ணக்கூடியது இருக்கும், வாரம் இருக்கும், மாதம் இருக்கும், வருஷம் இருக்கும். புரியுதா? இப்படி ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பூர்வ மீமாம்சக்காரர்கள். ஓகே, இப்போ இந்த பூர்வ மீமாம்சக்காரர்கள் ஒரு தினசாக சொல்கிறாங்க, வேதாந்தி இந்த பக்கம் இருக்க வேறு மாதிரி சொல்கிறாங்க. இந்த ரெண்டுத்தையும் கூட்டி சேர்க்குறாங்கல்ல, மதுராந்த கூட்டணி மாதிரி, அந்த மாதிரி செய்கிறது தான் ப்ராப்ளம். புரியுதா? ஒருத்தன் எதிர்கட்சின்றான், எதிர்கட்சி தலைவரே அப்படின்றான், ஒருத்தன் வந்து ஆளுங்கட்சி தலைவரே, ஒரே மேடையில். இன்னைக்கு கூட்டம் பார்த்தீங்கன்னா தெரியாது, ஒருத்தன் எதிர்கட்சி தலைவர், அந்த கூட்டத்திலேயே எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அப்படின்றான், ஒருத்தன் வந்து ஆளுங்கட்சி தலைவர் சிஎம்மாக இருந்தவர் அப்படின்றான். அப்போ எப்படி வேணால் ட்விஸ்ட் பண்ணி பேசலாம், ஒரே பேச்சை விதவிதமாக பேசலான்றது நேற்றுக்கு மேடையில் இருக்கிற போது தெரிஞ்சுது. அப்போ அவனுடைய குணம்லாம் தெரியுது. அந்த கூட்டத்தில் எவனோ கேட்குறவங்களாம் பார்த்தா அது மூஞ்சி பார்த்தா கேட்குற மாதிரி தெரியல. இந்த இது வரும்போது இந்த என்ன வீடியோ எடுக்கிறான்ல, அப்போ மாத்திரம் துண்டை சுற்றுறான். அவங்க பேசுகிறவங்களாம் காதில் கேட்குறானா கேட்கலையா ஒன்றுமே தெரியுதில்ல, சும்மா பிடிச்சிட்டு போகிற கூட்டம் எல்லாமே. எல்லா அரசியல்வாதிலையும் லட்சக்கணக்கில் வராங்களே, அப்படிலாம் நினைக்காத நீ. புரியுதா? சும்மா வர கூட்டம் தான். நானும் ரொம்ப வருஷமாக வருவேன், நம்ம வந்து இப்படி இருக்கோம், ஆனால் நானும் லட்சக்கணக்கான கூட்டம் சேர்த்தேன். நான் வேறு வழியை வச்சு பண்ணினேன் நான். அந்த கூட்டத்தில் ஒன்று கூட கேட்காது. இதில் வந்து எது கேட்குது எது கேட்கலன்றது எனக்கு தெரிஞ்சிடும். அப்போ இந்த இது வேறு, அந்த இது வேறு. புரியுதா? அது சும்மா இது காட்டுறது, பலம் போட்டு காட்டுறது. அப்போது இதில் என்னென்னா விகர்மன நித்திய கர்மா, அந்த நித்திய கர்மா வந்து கம்பல்சரி அப்படி இருக்குது. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாருன்னா இது வந்து 17. அதுக்கு முன்னாடி 16 என்ன சொன்னார்னா கிம் கர்ம கிம் அகர்ம கவயோபியத்திர மோகிதா. இங்கே பாருங்கள், இங்கே ஹைலைட் பண்ணுறது விக்ரமை பற்றி சொல்லவே இல்லை, கர்மா அகர்மா பற்றி தான் சொல்கிறார். இங்கே நடுவில் விக்ரமன்னு போட்டுட்டார் இல்லையா, அதை பிடிச்சிக்கிறான். ஏன் இப்படி சொல்கிறாரு கிருஷ்ணரை, அதை எடுத்துக்கலாமே அப்படின்றான். கர்மத்திலையும் நம்ம விஷயம் கர்மனி அகர்மனி அகர்மத்தில் கர்மத்தில் பார்க்கறது கொண்டு வரலாமா, இது தாம்பா. ஆனால் பலன் சொல்லிருக்கார். என்ன பலன் சொல்லிட்டாரு? இந்த 16 என்ன பலன் சொன்னார் அப்படின்னா தது தே கர்ம பிரவக்ஷாமி, நான் உனக்கு இந்த கர்ம தத்துவத்தை பிரவக்ஷாமி சொல்ல போகிறேன். சப்போஸ் அது உனக்கு புரிஞ்சுதுன்னா, எது ஞாத்துவா உனக்கு புரிஞ்சுதுன்னா என்ன பலன்? மோக்ஷியசே அசுபாத், சம்சாரத்திலேருந்து விடுதலை ஆகும், சுதந்திரமாவாய் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது இதுதான் மோட்ச பலன்னு கொடுக்குறது. புரியுதா? எது ஞாத்வா மோக்ஷசே அசுபாத், இது வந்து இந்த பலனை கெட்டியமாக பிடிச்சிக்கணும் நீங்கள். அப்போ தான் ஆர்கியூமெண்ட் வந்து கரெக்டாக வரும். ஞானத்தினால எது ஞாத்வா மோக்ஷசே அசுபாத்தா, நித்திய கர்மத்தினால எது ஞாத்வா மோக்ஷசே அசுபாத், அதுவா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அர்ஜுனா, எந்த ஒன்றை அறிந்து கொண்டால் அசுபாத் மோக்ஷசே, அமங்கலத்திலிருந்து விடுபடுவாய், கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவாய். இது வந்து படித்த சான்றோர்களுக்கும் பல நாள் வகுப்புக்கு வந்தவர்களுக்கும் கூட குழப்பம் இருக்கிறது. இதில் கர்மத்திலையும் ஞானத்திலையும் குழப்பம் இருக்கிறது. இப்படி இவர் சொல்லிட்டாரு. அப்போது கர்மத்தினுடைய ஸ்வரூபம் தெரியணும், அகர்மத்தினுடைய ஸ்வரூபம் தெரியணும். இவன் நடுவில் டீல் விடுறது என்னென்னா நித்திய கர்மா விகர்மா வைதிக சொல்லிருக்க அந்த கர்மாவும் சேர்த்துக்கோ அப்படி. இப்போ வந்து என் மேலே அனுதாபப்படுவாங்க சிஷ்யர்கள், இவர் ஏன் இவ்வளோ கர்மத்தை இழுத்து போட்டு வேலை பண்ணார், கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதானே, இங்கே போகிறாரு, அந்த வேலை பண்ணார், இந்த வேலை பண்ண.
இழுத்து போட்டுன்னு பண்ணது, இழுத்து போட்டுன்னு. புரியுதா? அப்படி பண்ணுவான். இன்னொரு குரூப் என்னமுன்னா, ஞானத்தில் தானே இருக்காரு, எதுக்கு நம்மளை கர்மம் செய்ய வைக்கிற? மற்ற ஆச்சாரியெல்லாம் இவ்வளோ பண்ணுறாங்க, ஒன்றும் பண்ணுறதில்ல. இதை பண்ணு அதை பண்ணுன்னு கிளாஸ் இந்த மாதிரி ஆனந்தமாக கேட்டோமா, அப்படியே புரிஞ்சா மாதிரி இருக்குமா, அப்படியே வாழ்க்கையை தள்ளிட்டு போனோமா, மோட்சமே வந்துட்டார். அது வரை நம்ம செத்த பிறகு சொல்லுவாங்க, அவர் மோட்சத்துக்கு போயிட்டார், வேதாந்தத்துக்கு கரெக்டாக இருந்தார் அப்படின்னு. புரியுதா? ஆனால் அதான் அகங்காரி போலும் அகங்காரத்தை கொஞ்சம் கூட குறைச்சிருக்க மாட்டான். புரியுறதா? அவர் மோட்சத்துக்கு போயிட்டாரா. இந்த உபாசகனாவது கொஞ்சம் மேலே கீழே போவான். புரியுதா? வைகுந்தத்துக்காவது கொஞ்சம் போய் ஓய்வு எடுத்துகிட்டு வரலாம். புரியுதா? இவனுக்கு அதுவும் கிடைக்காது. புரியுதா? ரெண்டும் கட்டம் ஆள் யாருன்னா இந்த வேதாந்தி ஃபெலோ. புரியுதா? இப்படியும் புரிஞ்சுக்க மாட்டான், அப்படியும் புரிஞ்சுக்க மாட்டான். அதை தான் அவன் கேட்டான் அர்ஜுனன். இது அவன் எப்படி போவான்னு, செதறுண்டு போயிடுவானா கிருஷ்ணா அப்படின்னு. இல்லை இல்லை, அவன் வந்து அடுத்த ஜென்மத்துக்கும் ஏதாவது ஒரு டீச்சர்கிட்ட போய் மாட்டிப்பான் அப்படின்றாரு. புரியுதா? அப்போது இங்கே என்ன பண்ணுறாருன்னா ஆச்சாரியார் பாரு, கர்மம் பண்ணினா ஸ்ட்ரெஸ் ஆகும், ஸ்ட்ரெயின் ஆகும், பெயின் ஆகும். எனி கர்மா, அதாவது எனி ரெஸ்பான்சிபிலிட்டி, உனக்கு பொறுப்பு. இப்போ வந்து 45 வயசில் நிதின் நபின் வந்து அகில பாரத பிஜேபியோடைய தலைவர் ஆக்கிட்டாங்க. நீங்கள் கொஞ்சம்லாம் இதெல்லாம் பண்ணலாம்ப்பா, சின்ன பையனை கொடுத்துட்டாங்க, யூத் கொடுத்துட்டாங்க. இனிமேல் அவருக்கு வந்து அந்த ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குல்ல, அதை பார்க்கவே முடியாது. ஊராக சுற்றணும். புரியுறதில்ல? இப்போ வந்து அந்த பிஜேபி ஆஃபீஸில் ஸ்வீட்டு கொடுத்தாங்கல்ல, அதோட தான் முடிஞ்சு போச்சு. இனிமேல் ரெஸ்பான்சிபிலிட்டி. புரியுதா? பதவி இல்லைப்பா, பதவி இல்லை, அப்படியே ஓட்டிடுறது இல்லை. புரியுதா? இது ரெஸ்பான்சிபிலிட்டி. மோர் ரெஸ்பான்சிபிள், மோர் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின் ஆகும். நாலா பக்கமும் இடி விடும். சும்மா ஒரு 100 பேரை கட்டி பிடிச்சி மேய்க்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் ஒருத்தன் அம்பு போடுறான், இந்த பக்கம் ஒரு அம்பு போடுறான். இவன் என்ன பண்ணுவான், அவன் என்ன பண்ணுவான், எந்த நேரத்தில் எது நடக்கும், எந்த பாம் கண்ணி வெட்டி நடிக்கும், பா அப்படி நடந்து வரும்போது இருக்க அப்பா போகுது, ஒரு பாகிஸ்தானுக்குள்ளார போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். புரியுறதா? வந்தவுடனே வாகா பார்டரில் கேட்குறான், உங்கள் குரூப்லாம் போயிட்டு வந்தவங்க உள்ளே போனவங்களாம் வந்துட்டாங்களான்னு கேட்குறான். புரியுது? அப்போ தான் இவங்களுக்கு திக்குன்னு இருக்கு. நானும் வாகா பார்டர் தாண்டினோடனே நம்மளை எப்போ வேணால் சுட்டுடுவான் தெரியுமில்ல, நீங்கள் போகும்போது சொல்லலைல்ல, சொன்னால் நீ வருவேல. நான் செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனதை சப்போஸ் சுட்டுட்டா இல்லை வந்து கடத்திட்டான்னா அந்த வீட்டுக்கு ஆபத்து வருமானு பார்த்தேன், சமாளிச்சுக்கலான்னு பார்த்தேன். அந்த வீடு வந்து சமாளிச்சுக்கோ, அப்படிப்பட்ட ஆளுங்களை தான் கூட்டிகிட்டு போனேன். புரியுறது அவனுக்கு? அது எப்போ வாகா பார்டர் தாண்டின உடனே ரிட்டர்ன் வந்த பிறகு சொன்னேன், தம்பி இதுக்கு தான் நான் உங்களை செலக்ட் பண்ணேன். இனிமேல் எப்படி செலக்ட் பண்ணுங்க, செலக்ட் நீயே தான் வரணும். அதனால் விருத்திகார மதம் இங்கே என்னென்னா, இப்போ நம்ம எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெஸ் பண்ணுறத இந்த இந்த கர்மத்தில் ஈடுபட தான் நம்மளை ஸ்கேல் பண்ணுறதுக்கு உபயோகமாகும். இப்போ டெய்லர்கிட்ட கொடுத்து நம்ம ஸ்கேல் பண்ணுறோம், இந்த கர்மத்தில் பண்ணும்போது தான் நம்மளுடைய ஸ்கேல் பண்ண முடியும். எவ்வளோ தூரத்துக்கு மனசு அடங்கியிருக்கு, எவ்வளோ மனசு கொதிக்கிறதுலேருந்து தப்பிச்சிருக்கு, குறைஞ்சிருக்கு. அப்போ எதில் முடியும்? கர்மம் பண்ணினா தான் முடியும். புரியுதா? அப்போது மன்னிப்பவன் பாகுபலியா, மன்னிக்கப்படுபவன் மன்னிப்பு கேட்கிறானே அவன் பாகுபலியா? மன்னிப்பு கேட்கிறவன் பாகுபலி. புரியுதா? மன்னிப்பவன் பாகுபலி, மன்னிப்பு கேட்கிறவன் மகாபலி. புரியுறதா? உனக்கு வந்து ஒரு ஆளுகிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னா நீ வந்து எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா?
நீ மகாபலி. மன்னிக்கிறவன் யாரு தெரியுமா? மகாபலி. சரி, போ பாகுபலி ஒழிஞ்சு போ அப்படின்றான்ல, நான் மன்னிச்சிட்டேன் அப்படி சொல்றான்ல, அவன் எல்லாம் பாகுபலி. மன்னிப்பு கேட்கிறவன் மகாபலி. புரியுதா? அதுதான். இப்ப நீ யாரையும் மன்னிக்காம வச்சிருக்கல, நீ பாகுபலி. ட்ரெய்லரா? பாகுபலி, மகாபலி. அகங்காரம் என்று கூறக்கூடிய சாதகர்களுக்கு அல்லது ஞானிகளுக்கு விழுகின்ற சாட்டையடி இதுதான். அப்ப பாகுபலி என்றது வில்லு, வில்ஃபுல், அகங்காரம், ஓகே, கமிட்மெண்ட், டெடிகேஷன், இதெல்லாம் என்னது? பாகுபலி. புரியுதா? அப்ப எதெல்லாம் பெருமைக்குரிய விஷயம் சொல்றோமோ, தோன்றி புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமன் என்று பாகுபலி. இந்த பாகுபலியா வந்தா தான் மகாபலியா ஆக முடியும். நீ தனஞ்சயன் ஆனா தான் அகம் கிருப்பனாக சொல்ல முடியும். ஏற்கனவே ஒண்ணுமே இல்லாத காலியா இருக்குவன் கிருப்பனகா அப்படின்னு சொன்ன, நீ சொல்லணும் எல்லாருக்கும் தெரியும். அதானி பதானிலாம் இருக்கால, அவன் பாகுபலி. அவன் சாமி எங்க கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படி கேட்டானா மகாபலி. புரியுதுல்ல? அப்போ இதெல்லாம் இருக்கிறது. அப்போ இது 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 புரிஞ்சுக்கணும். சரி, இனி பாஷ்யத்துக்கு போனால் பூர்வ பக்ஷி இங்கே வராங்க. யார் பூர்வ பக்ஷி? இந்த பூர்வ பக்ஷியை சங்கராச்சாரியார் பரவியாக்கியான தூஷணம், பரவியாக்கியான தூஷணம், புரியுதா? அந்நிய வாக்கியானம் தூரணம். கர்ம அல்லது விகர்ம அகங்காரா இதில் எது ஞாத்வா அசுபாத் மோக்ஷே, அது ராங் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி ஆகணும். தூஷம்னா கண்டனம், நிராகரித்தல். புரியுதா? அப்போ விருத்திகார மத கண்டனம் ஞான கர்ம சமுச்சயவாதி. அப்போ இங்கே நம்ம யார் எடுத்துக்கிறோம்னா ஞான கர்ம சமுச்சயவாதி, விருத்திகார மதம். அதே போல ஜைபனி மதம் இருக்கு, பூர்வ மீமாம்சம். கிட்டத்தட்ட இவங்க ஒன்று தான். ஆனால் பூர்வ மீமாம்சத்தை எடுத்துக்க போகிறதில்ல, விருத்திகார மதத்தை எடுத்துக்க போகிறோம். ஆனால் இந்த விருத்திகார மதம் பூர்வ மீமாம்சத்துக்கு சப்போர்ட்டட். அந்த குரூப்பில் இருக்கிற ஆர்குமெண்ட்டை இந்த 4:18 கொண்டு நம்ம செய்ய போகிறோம். அப்போது அயம் ஸ்லோகா 4:18 ஸ்லோகா அந்நியதா வாக்கியாதா. அப்படின்னா அந்நியதா வாக்கியாதானா வேற ஒரு கமெண்ட்ரி, வேற ஒரு பாஷ்யம், வேற ஒரு சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய இன்டர்பிரிட்டேஷன் பண்ணக்கூடிய ஆளை எடுத்துக்க போகிறது. கைச்சித்து அப்படின்னா யார் அவர்கள் அப்படின்னா பர்த்ரு பிரபஞ்ச பாஷ்யம். பர்த்ரு பிரபஞ்ச, இந்த பர்த்ரு பிரபஞ்சர் வெரி ஃபேமஸ், வெரி ஃபேமஸ். அது இன்னி வரைக்கும் அந்த ஃபேமஸ் இருக்கு. இந்த பர்த்ரு பிரபஞ்ச இருக்கார சங்கருக்கு முன்னாடி இருந்தவர். அது அப்பீலிங்காக இருக்கும், நமக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும், நமக்கு மோட்சம் வந்த மாதிரி இருக்கும். புரியுறதா? அந்த பர்த்ரு பிரபஞ்சத்திலேருந்து வந்த ஒரு குரூப்பு தான் கிறிஸ்துவ மதமே. அது நம்ம பின்னாடி கிளாஸில் பார்க்கலாம், எப்படி எங்கேருந்து திருடி நான் இருக்கேன்னு இயேசு கிறிஸ்து அப்படின்னு அதெல்லாம். அப்போ கதம் ஹவு எப்படி முடியும் அப்படின்னா அதுதான் சங்கருடைய மேதாவிலாசம் எடுத்து சொல்ல போகிறார். விருத்திகார மதத்தினுடைய விளக்கத்தை சொல்ல போகிறாரு. அப்போ முதல் பாதம் இருக்கு இல்லையா, 4:18 கருமணி அகருமணி பஷ்யேத். விருத்திகார மதப்படி கருமணின்றது நித்திய கர்ம அனுஷ்டானம். இப்போ பாஷ்யத்தை நான் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன், இந்த பூர்வபக்ஷத்துக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருக்கேன். கர்மணி அவன் என்ன சொல்கிறான்னா நித்திய ஒரு அப்ஜெக்ட் விஷயத்துக்கோ
நித்திய கர்மா அனுஷ்டானம், அதாவது வைதிக வேத நெறிப்படி வாழ்க்கை உள்ளதை பின்பற்ற வேண்டிய கர்மங்கள், பஞ்சமகாம யஜ்ஞம், அப்புறம் ஸ்வதர்மம், இதெல்லாம் இருக்க. அந்த கர்மத்தை அகர்மணி பஷ்யே. எப்படி நீ நித்திய கர்மம் பண்ணினாலும் அது அகர்மம், நீ பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணினாலும் அது அகர்மம். சப்போஸ் தப்பி தவறி சந்தியாவந்தனம் பண்ணினாலும் அது அகர்மம் என்று பார்ப்பவன் ஞானி. அப்படியே இது உனக்கு அக்கிரமமாக தெரியும். இது எப்படி எடுத்துக்க முடியும் இல்லை? ஆனால் அதுக்கு சொல்கிறவன் அவனும் ஆர்கியூ பண்ணி ஸ்ருதி யுக்தி பிரமாணம்லாம் காட்டுறான். புரியுதா? நம்ம நாட்டில் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேச மாட்டாங்க, அத்தாரிட்டியோடு பேசுவாங்க. அப்படி பேசுகிறாங்க. ஓகே, இப்போது இது கர்மணி அகர்மணி பஷ்யத், நித்திய கர்மணி அகர்மணி பஷ்யத். இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. நித்திய கர்மன்னு சேர்த்துக்கணும், அவ்வளோதான். அதாவது பஞ்சமகா யஜ்ஞம், வைதிக கர்மம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, கம்பல்சரி கர்மா. அது அதில் அந்த கர்மத்தில் அகர்மத்தை பார்க்கிறவன் ஞானி. யக பஷ்யத். ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னா கர்மணி அகர்மய பஷ்யத். செகண்ட் என்ன? அகர்மணி கர்ம பஷ்யத். அகர்மணி கர்ம பஷ்யத். அதாவது நித்திய கர்மா அனுஷ்டானம் இந்த இருக்க, அது சப்போஸ் நித்திய கர்மா நீ விட்டுட்டேன்னா அதுலேருந்து பிரத்யவாய பாவம் உண்டாகும். கர்மா பண்ணினா ஒரு பிரயோஜனம் இல்லை, பலன் கிடையாது. ஆனால் பண்ணலை பாபம் வரும். இப்போ பாபம் வர்றதுனால அது கர்மா பார். எப்படி அகர்மணி, அது அகர்மணி நித்திய கர்மா, ஏன்னா அது பலன் கொடுக்காது. அந்த கர்மாவில் கர்ம பஷ்யே, அது பண்ணலைன்னா பிரத்யவாய பாவம் வரும். அதனால் அப்படி பார்க்குறவன் யாரோ அவன் தான் புத்திசாலி. சங்கரா நீ சொல்கிறது புத்திசாலி வராது. எப்படி? அப்படி அப்படி போடு. இது ஃபிகரேட்டிவ்லி சொல்கிறது. இதுக்கு பேர் கவுன விருத்தின்னு பேர். கவுன விருத்தி, கவுன தர்ஷனம். ஓகே, அதாவது டெலிபரேட்டாக அந்த விஷயத்தை அப்படி சொல்கிறது. ஓகே, அப்போது இதுக்கு பாஷ்யத்தில் நித்தியானாம் கிளக்கர்மானாம், இது விற்த்திகார மதம். புரியுதா? இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போகும். அப்போ நித்தியானாம் கிளக்கர்மானாம் அப்படின்னா, கிளக்கர்மானாம் என்பது தர்மசாஸ்திரம். கிளன்றது வேதம்னு ஒரு சொல்லு. இப்போ வந்தது இல்லையா சர்மா பண்டிட்டு வந்திருந்தார் இல்லையா பாடசாலை. புரியுதா? எப்படியா போயிட்டு வரணும், பிடி அரிசி கொடுக்கணும், இதெல்லாம் கொடுக்கணும். புரியுதா? இப்போ வித்யா உடனே ஒரு பைசா கொடுத்தா பாரு, நீ எதுக்கு தான் பைசா கொடுக்க மாட்டேன். அன்றைக்கி ஒரு அந்த பம்பை பேசிக்கும் போது ஒரு அம்மா பைசா படுது. இப்போ இந்த நார்த்தில் இப்படி தலையை சுற்றி போடுவாங்க, கொடுப்பாங்க. 5 ரூபாய் 10 ரூபாய் கையில் வச்சுக்கோ, எப்பயுமே ஜிபே வச்சுட்ருங்க. யாராவது ஒருத்தர் நல்லா பண்ணாங்கன்னா நீ சுற்றி அவங்களுக்கு பைசா கொடுக்கணும். 10 ரூபா கொடுத்தா கூட போகிறோம், 50 ரூபா 100 ரூபா கொடுத்தா கூட புண்ணியமாக போகும். இதெல்லாம் புண்ணிய செயல். நமக்கு ஒன்றுமே தெரியாது, கல்லா கட்டுறது தான் தெரியும். அப்போ இதெல்லாம் வைதிக சாஸ்திரம். புரியுதா? எங்கெங்கெல்லாம் பரோபகாரம் பண்ண முடியுமா ஒரு 10 ரூபாய் 20 ரூபா கையில் போட்டுடணும். புரியுதா? காலியாக வச்சுருப்பான். ஜிபே பண்ணிட்டோமா நாக்கை வழிக்கிறதுக்கு நான் ஒரு 10 ரூபாய் கையில் போட்டுக்க மாட்டேன். இனிமேலாவது கொஞ்சம் சில்லறை வாங்கி கையில் போட்டுக்குங்க. அந்த பைசா இல்லாத போச்சுன்னா பரவாயில்ல, விட்டுடுங்க. அது வரைக்கும் கையில் ஒரு 10-100 ரூபாய் கையில் வச்சுக்கணும். புரியுதா? எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ ஒரு 10-10 ரூபா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷம். அவன் உன்னை வாழ்த்துறானோ இல்லையோ உனக்கு சந்தோஷம் வரும். கொடுக்கும்போது கொடுத்துப்பாரு. புரியுதா? அப்படியே வெறுமனே வரக்கூடாது, வெறுமனே நீ என்ன சேட்டானே. புரியுதா? அதனால்
அவன் மொத்தமாக தான் கொடுப்பான். அதனால் நிதித்தியாசனம் நித்யானாம் கிள கர்மானாம். கிளன்னா வேதம், விகித வார்த்தை. அதை எப்படி பண்ணணும்? ஈஸ்வரார்த்தே அனுஷ்டியமானானாம், ஈஸ்வரார்த்தே அனுஷ்டியமானானாம். புரியுதா? இந்த சொல்லப்பட்டிருக்க நித்திய கர்மத்தை ஈஸ்வரார்த்தமாக செய், ஈஸ்வர கர்மமாக பண்ணு. இதில் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வேதாந்தமும் இதுவும் கலந்து 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 வரும். புரியுதா? நம்ம அதே தான் சொல்லுவான், ஆனால் நம்ம சொல்கிற திருஷ்டி வேறு, அவன் சொல்கிற திருஷ்டி வேறு. இப்போ வந்து ஜிபே விஷயத்த சொல்லிட்டு உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, எல்லாமே அது பணம் இல்லாமல் கையில் எதுக்கு தான் இருக்கோ, அந்த சொத்தை வித்தாவது ஒரு 10 ரூபா கையில் வச்சுக்கோ. புரியுதா? எப்படி இருந்தாலும் ஒரு நாள் செத்து போயிட போகிறோம் இல்லை? நம்ம கையிலே வந்து என்ன தான் நீ பையன் பொண்ணு கொடுத்தாலும் உனக்கு நன்றி இருக்க போகிறதில்ல. பக்கத்து வீட்டு பையனுக்கு கொடுத்துன்னு வச்சுக்கோ, அந்த ஆண்டி கொடுத்துட்டு வச்சுப்பார் அப்படின்னு சொல்லும். நான் உண்மையை தான் சொல்கிறேன். உங்கள் பசங்களே கொடுத்துன்னு வச்சுக்கேன், பெருசாக கொடுத்தது எனக்கு கொடுக்காம அது இதுக்கு கொடுத்துட்டு இன்னொரு பையனுக்கு கொடுத்தது, எல்லாம் ஒரு கண்ணில் வேண எவ்வளோன்னு கூட அது தாரதமியம் பார்க்கும். இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம். சாதாரண விஷயத்தை கூட இப்படி அசாதாரணமாக ஆக்கணும் என்ன அர்த்தம்? புரியுதா? இதெல்லாம் நீங்கள் வந்து இதெல்லாம் செக்குலரில் மாட்டின்னு இருக்கோம். நம்ம அதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். புரியுதா? இப்போ வந்து எல்லாம் இப்போ வந்து பந்தல் போடுறான்னு வச்சுக்கேன், அந்த பசங்க வேலை பண்ணுவானுங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டு அவனுக்கு தான் நம்ம கூலி பேசிட்டோம்ல. அப்புறம் என்ன கொடுக்க வேண்டியது? அவன் முதலாளி கொடுக்குறான், நம்ம என்னத்துக்கு கொடுக்கணும்? பழம் கூட எடுத்து கொடுக்க மாட்டான். இந்த இருக்குல்ல, இது கொடுக்கலாம்ல, கடை தேங்காய் பண்ணி அப்படி பண்ணக்கூடாது. உனக்கு நான் கொடுத்தேன்னா அது வச்சிருந்து அது இன்னொரு சாமி சொல்லிட்டாரு எடுத்து கொடுறா. நேற்று ஒரு பையனை ஸ்வீட் ஏடுறான்னு சொன்னா அவனே கொடுத்துட்டான். பாப்பாவை நான் கொடுக்கணும்டா. நான் வந்து பவித்திரமாக கொடுக்குறேன், அவன் கையில் ஸ்வீட் இருக்கு. எப்படி உனக்கு ஸ்வீட் வந்தது? சத்ய சாய்பாபா மாதிரி இருக்கு அப்படின்னா ஏற்கனவே கொடுத்துட்டாங்க இல்லையே, யாருமே இல்லையே. புரியுறதில்ல? எடுடானா கொடுக்குறது இல்லை, உங்ககிட்ட இருக்கிறத கொடுக்கணும். புரியுறதில்ல? எங்கே வேணா தப்பு பண்ணலாம், சும்மா சாதாரண விஷயம் இதெல்லாம். இதுக்கே தப்பு நடக்கிறதுனா எப்படி இருப்பாங்க? அப்போ பூர்வ மீமாம்சகர்கள் எப்படிப்பட்டவங்க? ஆஸ்திக நாஸ்திகர்கள். ஆஸ்திக நாஸ்திகர்கள் எப்படி? ஆஸ்திகர்கள் எப்படி நாஸ்திகர்கள் அப்படின்னா, வேதத்தை வந்து மதிக்கிறான், ஸ்ரத்தா இருக்கு, அதனால ஆஸ்திகா. நாஸ்திகன் எப்படி? நிரீஸ்வரவாதி, சாமி கும்பிட மாட்டான். முதல்ல பலியாகிறது யாருன்னா இந்த சாமி தான். சாமி கும்பிட மாட்டான். இவன் நினைச்சபடி நடக்கலைன்னா சாமி விட்டுருவான். இவன் நினைக்க மாதிரியே நடக்கணும். ஏன்னா சாமி கும்பிடுறது முதல்ல சாமி கும்பிடுவான். எவனா செத்து போனான்னு வச்சுக்க, வீட்டில் சாமி கும்பிட மாட்டான், தீட்டு. சரி, வேதாந்தம் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்குன்னு வச்சுக்கேன், சாமி கும்பிட மாட்டான். முதல்ல பலி ஆகிறது யாருன்னா ஈஸ்வர பலி, பலிதானம். சாமி சாமி இவ்வளோ சாமி ரிஷிகேஷுக்கு எடுத்துகிட்டு போனீங்களே அப்படின்றான். அங்கே இருக்கவங்கள பார்க்குறாங்க, ஐயா வேதாந்தி இல்லை போல இருக்க. உன் பத்திரம் மாத்திரம் பவித்திரமாக இருக்கணும், சுவாமி மாத்திரம் ஜடமாயிடணுமா? என்ன கதை? எப்போ உன்னுடைய ஈகோ பெஸ்ட்டாக இருக்கிறதோ, எப்போ பத்திரம் வேல்யூடாக இருக்கிறதோ, அது வரைக்கும் சகுண பிரம்மத்தை எதிர்த்து பேசவே கூடாது, எதிர்த்து நினைக்க கூடாது. புரியுதா? இந்த நீ வந்து இப்போ போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு எல்லா வீட்டு பத்திரம் இது லோன் வாங்கியிருப்பேன், அதெல்லாம் இப்போ எவன்கிட்டையும் கேட்க முடியாது போல இருக்கு.
எல்லா பயலும் கடங்கார பயலாக இருக்கான். நானும் விசாரித்து பார்த்தேன், கடன் இல்லாமல் இருக்கான்னா பா அதுவே அபூர்வமாக இருக்கிறது. சப்போஸ் பத்திரம் வச்சிருந்தேன்னா அந்த பத்திரத்தில் கடன் வச்சிருக்கான். புரியுதா? வாகனத்தில் இது வச்சிருக்கான். அது ஹரிச்சந்திர மாதிரி இன்னும் பண்ணலை. அதுவும் போகும்போது பண்ணிடுவான் போல இருக்கு. ஆனா இவன் வரமாட்டான். இவன் சந்திரமதி கிடையாது. உன்ன வேணா அடகு வைக்கலாம், என்ன அதனால அடகு வைக்க முடியல. இல்லைன்னா எல்லாத்தையும் அடமானம் வச்சுடுவான். புரியுதா? இல்லை லோன் இதெல்லாம் ஸ்பெஷலாக பேசுறதுன்னா லோன் எவ்வளோ தூரத்து இருக்கா ஸ்டேட்டஸ் அவ்வளோ ஒரு அவ்வளோ பெரிய ஆளா. புரியுதா? கடங்கார பையன். இதுதான் இதுதான் வீட்டில் திட்டுவாங்க போல இருக்கு. கடங்கார பயல. அன்னைக்கு சும்மா சொல்லிட்டு இருந்தாங்களா வாட்சியார்த்தமா, இன்னைக்கு லட்சியார்த்தமா அப்படியே இருக்கான். அன்னைக்கெல்லாம் ரொம்ப வாட்சியார்த்தம் வெறும் வாயில தான் சொல்லுவாங்க. புரியுதா? அன்னைக்கு பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணாதவனை கடங்காரன்னு திட்டினான். இன்னைக்கு பிசிக்கலாக லோன் வாங்காதவனை கடங்காரன்னு சொல்ல. அது கூட ரெஸ்பெக்டாக இருக்கணும். அந்த லோன் ரீபே பண்ணாதவன் அப்படின்னு சொல்லு. இதெல்லாம் வேர்ட்ஸ் எல்லாம் இப்பெல்லாம் மாற்றிருக்காங்க. புரியுதா? அதெல்லாம் நீ எப்படியோ லோன் வாங்குறியோ லோனு கொடுக்குறியோ என்ன பண்ணுறியோ அதெல்லாம் என்ன பண்ணணும்? ஈஸ்வரார்த்தே அனுஷ்டீயமானாம், பகவான் நிமித்தமாக செய். ஒரு இடத்துல லோன் கொடுக்குறியோ இல்லை லோன் வாங்குறியோ. இப்போ வந்து நாங்கள் வாஷிங் மிஷின் வாங்கினோம் போன வாரம். ஒரு சந்திரன் போட்டு வைடா, அதுதானே ஜடம். இந்த ஜடத்துலேயே இவ்வளோ புட்டு வைக்கிறிய, அது ஒரு புட்டு வைக்கக்கூடாதா? புட்டு வை, எல்லாத்தையும் ஈஸ்வரனா பாரு. புரியுதா? அப்போ இதுக்கு பேர் விருத்திகார மதம். அப்போ ஜைன இது பூர்வ மீமாம்சை ஜைமினி வந்து நிரீஸ்வரவாதி. புரியுதா? அதனால் ஆனாலும் இவன் நித்திய கர்மாவை வைதிக கர்மாவை எடுத்துக்கிறான். ஓகே, அப்போ வேதாந்தம் எப்படி? ஈஸ்வரார்ப்பண பாவனா இருக்கு. புரியுதா? அவனுக்கும் ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணுறோம் நம்ம. இப்போ நித்திய கர்மா அந்த கர்மங்கள் விருத்திகார மதம் சொல்றது தப்பு. விருத்திகார மதம் இருக்கா இல்லையா, அவங்க சொல்கிறதுக்கும் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரனை எடுத்துக்கிறாங்க, நம்மளும் ஈஸ்வரனை எடுத்துக்கிறோம். அப்போ அவங்களுக்கும் நமக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னா தது பல அபாவாத். இப்படி நித்திய கர்மா வைதிக கர்மா கஷ்டப்பட்டு எப்படியோ பண்ணிட்டேன்னா, கண்டிப்பாக பண்ணிட்டேன்னா அது கண்டிப்பான கர்மாவை அதுக்கு பலன் வராது. லேதுண்டே லேது. அப்போ பலனே வராத கர்மா எதுக்கு பண்ணணும்? அதில் தான் விட்டுட்டான் போல இருக்கு. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தனால இருக்கிற கர்மாவையும் விட்டுட்டான். புரியுதா? சூரிய நமஸ்காரம் விட்டுட்டான், சந்தியாவந்தனம் விட்டுட்டான், கோயிலுக்கு போகிறத விட்டுட்டான், ஆலயம் தொழுவது சாலவன் என்று பக்கத்து கோயிலுக்கு கூட போகிறதில்ல. அப்படின்னா தூர கோயிலுக்கு போகிறானா அது அப்படி இருக்கிறதே தெரியாது. புரியுதா? நீ கோயிலுக்கே போகாதனால இந்த கார்ணீஸ்வரம் அந்த பகுதி சைதாப்பேட்டை ஆகி அந்த பேட்டையில் கொக்கு அப்படிலாம் பாட்டெல்லாம் பாடி இன்றைக்கி துலுக்கனுக்கே போயிடுது. அது பேர் இதில் சட்டசபையில் ஏற்றிட்டான். புரியுதா? அந்த மார்க்கெட்டை மார்க்கெட் பேரையே மாற்றிட்டான் துலுக்கம் பேரில். புரியுதா? நீ கோயிலுக்கு போகலன்னா அதுக்கு என்ன பண்ணுறது? இதுக்கு பேரே கார்ணீஸ்வரம் அப்படின்னு பேர். சைதாப்பேட்டை இல்லை, அது வந்து அந்த இவர் துலுக்க ராஜா இவன் வரும்போது ஆண்டது. அது அந்த டயத்தில் மாற்றிட்டான். புரியுறதா? இதெல்லாம் என்னது? கோடம்பாக்கம் அது புலியூர். அது வியாக்கரபாதர் வணங்கின ஊர். அது எல்லாமே சுவாமியை வச்சுட்டு. அதனால தான் நேற்றுக்கு பாரத பிரதமர் மதுராந்தக்கு வரும்போது நைஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணார்.
ஏரி காத்த ராமனை தலையால் வணங்கி மண்டியிட்டு நான் கூறுகிறேன் அப்படின்ற சொல்றார். இதுக்கு பேரு இது புரியுதா? இது சீக்ரெட் புரியுதா? இதுதான் இவன் என்ன சொல்ற, தது பல அபாவாத். நீ கண்டிப்பா செய்ய வேண்டிய கர்மாவை செய்யணும், ஆனா ஒரு பலனும் வராது. இதுக்கு பேர் விருத்திகார மதம். அப்ப கர்மத்தில் அகர்மம். ஓகே. ஆனா வேதாந்திக்கு என்ன சொல்றான், நித்திய கர்மா, விகித கர்மா, பஞ்சமகா யஜ்ஞம், இந்த ஸ்வதர்மம் இதெல்லாம் பண்ணினா என்ன வரும்னா சித்த சுத்தி வரும். அவாந்திர பலமா புண்ணியம் கிடைக்கும். நம்ம பரோபகாராய புண்ணியாய பாபாய பரப்பீடனம் சொல்லிருக்கேன் புரியுதா? நம்மளுடைய வேதவியாசர் சொல்றது அது. அப்போ நீ பண்ண இப்போ சொன்ன இல்லையா, 10 ரூபா கொடு, 100 ரூபா கொடு, ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இரு புரியுதா? அப்படின்னா 1000 ரூபாயில் எத்தனை 10 ரூபா இருக்கு? என்ன இப்படி முடிச்சா என்ன அர்த்தம்? 100 பேருக்கு கொடுத்தா புண்ணியம். 10 ரூபாய் 100. நான் என்ன பண்ணேன், 10,000 ரூபாய அந்த மாதிரி 10 ரூபாயை மாற்றிட்டேன். அப்போ எத்தனை வரும்? 1000 பேருக்கு ஒரு ஜனவரி இந்த வருஷப்பிறப்பு கொடுத்தேன். ஒரு சித்திரை ஒன்றுக்கு இங்கேருந்து சென்னைக்கு போனேன். போகிற வழியெல்லாம் பார்த்து எவன் இருந்தாலும் அவனுக்கு இந்த வருஷப்பிறப்பு வாழ்த்துக்கள், அந்த வருஷம் ஏதோ ஒரு பேர், அது பேரை சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி கொடுத்துட்டு போனேன். வருஷப்பிறப்புன்னா அது ஒரு லக்ஷ்மி தானே, அவனு யாரும் மோகன்லாம் தெரியவே வேண்டாம், லக்ஷ்மிக்கு மோகன்லாம் தெரியவே வேண்டாம். அப்படின்னா எவனா செத்து போய் தீட்டானா கூட லக்ஷ்மிக்கு மாத்திரம் தீட்டு கிடையாது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தீட்டு உண்டு. அந்த படத்துலையும் இந்திராணி அம்மா வந்து டெத் ஆகிட்டாங்க. வந்து பக்கத்தில் இருக்க ஒருத்தன் வந்தான், ஊர் தலைவர் வந்துட்டு, நம்ம வந்து சோகத்தில் இருந்தால் கூட புத்தி ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, இப்படி பார்த்துருக்கான். என்ன அவன் வந்து கிட்டக்க போயிட்டு கையில் ஏதோ கொடுத்தான், திருப்பி வாங்கி போயிட்டான். சரி, அப்போ எமோஷ்னலாக இருந்தால் அப்போல்லாம் கேட்கக்கூடாது, அதெல்லாம் வெடுக்குத்தனம் இருக்குது, வெகிலியாக இருக்கணும். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணான் அவன், பைசா கொடுத்து எடுத்துக்கிட்டான் அப்படின்னு. அந்த டெட் பாடி ஒரு ஐடியா சொல்கிறேன் உங்களுக்கு, இது இனிமேல் அப்படி செய்யுங்க. எப்படி செய்ய முடியாது, அதெல்லாம் கண்ணாடி பெட்டி போட்டுறேன். பைசா கொடுத்து அந்த டெட் பாடியில் அந்த டெத்தானவங்க சாமிக்கு சமானம் புரியுதா, அதில் கொடுத்து இப்படி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு விருத்தி ஆகும். இப்படி ஒரு சாங்கியம் இருக்கு, இப்போ புரியுதா? அப்படி எடுத்துப்பான். இதெல்லாம் ஒரு நல்ல ஐடியா வச்சுருக்கான் நம்ம ஊரில் புரியுறதா? ஆனால் எல்லாத்துக்குமே பலம் இருக்கு, இவன் பலமே இல்லைன்றான் அநியாயமாக. தத் பல அபாவாத். நமக்கு சித்த சுத்தி வரும், அவாந்தரமாக புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ற சொல்கிறாரு. அப்போது ராகத்வேஷம் நீங்கிறதுக்கு ஸ்வதர்மத்தை தவிர வேறு வழியே இல்லை கண்ணா. ஓகே, ஸ்வதர்மம் பண்ணினா தான் ராகத்வேஷம் போகும் புரியுறதா? நீ ராகத்வேஷத்தோட ஸ்வதர்மம் பண்ணினா அதுக்கு பேர் அபாவகா, ஸ்வதர்ம அபாவகா. இனிமேல் நீங்கள் டெக்னிக்கலாக பேசலாம். நீ கர்மம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ராகத்வேஷத்தோட இருக்கேன்னு வச்சுக்கோ, வெறுப்போடு பண்ணுறேன்னா அவன் கர்ம அபாவகா. புரியுதா? ஸ்வதர்மமே பண்ணலைன்னு அர்த்தம். அப்போ எங்கே நீ ஸ்வதர்மம் பண்ணுறையோ ராகத்வேஷம் ரெடியூஸ் ஆகணும். எங்கே ராகத்வேஷம் ரெடியூஸ் ஆகிறதோ அதுக்கு பேர் ஸ்வதர்மம். இது வேதாந்த திருஷ்டி புரியுதா? அப்போ தஸ்ய கர்த்தாரம் மாம் வித்தி அகர்த்தாரம் அவ்யயம். நான் கர்மம் பண்ணினா கூட அது கர்மம் இல்லை அப்படின்னு பகவான் சொல்றார். அது எதனால? ஆத்மா தெரிஞ்சதுனால. அது நம்மளுடைய ஆர்குமெண்ட். இவனுடைய அகர்மா வந்து அக்கிரமமாக இருக்கிறது. இது கௌன்யா விருத்தியா அப்படி சொல்லுவோம். அப்போ கர்மணி அகர்மய பஷ்யத். நெக்ஸ்ட் பாதம், அடுத்த பாதம் என்ன? அகர்மணிச்ச கர்ம பஷ்யத். முதல் பாதம் வந்து கர்மணி அகர்ம. கர்மணினா நித்திய கர்மா, நித்திய கர்ம பண்ணினா பலன் வராது,
ஆனால் கண்டிப்பாக பண்ணணும். இப்போ அடுத்த வரைக்கு அகர்மணி கர்ம பஷ்யத் தேசாம்ச அகரணம். தேசாம்ச அப்படின்னா பஞ்சமகா யஜ்ஞானாம் நித்திய கர்மானாம். அப்படி அகரணம் அது செயலற்ற நிலை. அப்போ பஞ்சமகா யஜ்ஞம் செஞ்சாலும் செய்யறதே இல்லை. அப்படி செஞ்சிட்டா கூட பலன் கிடையாது. தத்த பல அபாவாத். ஓகே, அகரணம். அந்த அகர்மம் நீ செய்யலைன்னா என்னாகும்? பிரத்யவாய பாபம் உண்டாகும். நீ ரெகுலராக பண்ண வேண்டியதெல்லாம் சஷ்டியில் சஷ்டி விரதம் இல்லைன்னா பாவம் உண்டாகும். அப்படின்னா இவன் திமுககாரன் நிறைய பாவம் பண்ணுறான்னு சுவாமி, அவன்லாம் பாபியே கிடையாது. அவெல்லாம் ஆததாய். இது நான் பேசின கூட அவனுக்கு புரியாது. ஏன்னா சில சமயம் உள்ள அது இதில் போகிறது, எங்கெங்கயோ போகிறது. ஒருத்தர் சாமியார் பேசுகிறார், திமுககாரன் பாவி இல்லையா ஆததாயின்றாரு. தெரிஞ்சவங்க மாத்திரம்தான் சந்தோஷமாக இருப்பாங்க. ஓ, வதம் பண்ண வேண்டிய ஆள் இவங்க அப்படின்னு. இப்போ கர்ம உச்சத்தே தேசாம்ச அகரணம். நித்திய கர்ம கண்டிப்பாக செய்ய வேண்டிய கர்மம் செய்யாமல் போயிட்டீங்கன்னா அது செய்யாததுக்கு அகரணம் என்றது சமமாக. அதில் பாபம் உற்பத்தி ஆகிறது இல்லையா, செய்யா கட்டி பாபம், அது கர்ம உச்சத்தே. ஓகே, தேர்ஃபோர் கௌன்ய ஏவ விருத்தியா, அதாவது குணசாமியா, ரெண்டும் ஒன்று தான். ஓகே, அப்படின்றத சொல்கிறாரு. இங்கே இதில் என்ன ட்விஸ்ட் இருக்குன்னா, கர்மணி அகர்ம பஷ்யத் ஞானி, அவன் நித்திய கர்ம செஞ்சாலும் பலன் கிடையாது, அது அகர்மா. யார்? விருத்திகார மதம். அகர்மனிச்ச கர்ம பஷ்யத்து ஞானி, அது எப்படி அப்படின்னா, இவன் பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணினாலும் செய்யாமல் போட்டுட்டானா பாவம். அதுவும் ஸ்பெஷல் பாபம். அந்த ஸ்பெஷல் பாபத்துக்கு பேர் பிரத்யவாய பாபம். நரகத்துக்கு தான் போவான். புரியுதா? பிரத்யவாய பலத்துவாத் நித்திய கர்மா செய்யலைன்னா பிரத்யவாய பாபம் ஏற்படும். தேர்ஃபோர் அது கர்மா. முன்னாடி என்ன பண்ணிட்டான்? நித்திய கர்மா எப்படின்றத சொல்லிட்டான். அது கர்மா எப்படி அகர்மா ஆகிறது? அது பலனு கொடுக்காது. ஆனால் நீ கண்டிப்பாக உன் டியூட்டியை செய்யணும். புரியுறதா? செகண்ட் என்ன சொல்லிட்டான்னா, அப்படி அந்த டியூட்டியை நீ செய்யலைன்னா பாவம் ஏற்படும். அதனால் அது கர்மா. செய்யாத அபாவ கர்மா. ஏதோ கொஞ்சம் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். மீதி புரியுறதா அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.